ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் தான் யோகி. நம்ம கூட வந்து இருக்குது யார் பார்த்தீங்கன்னா ஈகே. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பு கடை பிரியாணி சொல்லியிருந்தாங்க. அங்க அப்படி என்ன இருக்கு, நாங்கள் என்ன டேஸ்ட் இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றோம். நீங்களே சாப்பிட்டு ட்ரை பண்ணி. ஐனம்பாக்கம் இந்த ஏரியால வந்து வந்திருக்கோம். இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. தள்ளு வண்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு சின்னதா ஒரு கடையை வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 4-5 பிரான்ச் வந்து வச்சிருக்காங்க. எங்க பாத்தீங்கன்னா கிண்டி, அப்புறம் வில்லிவாக்கம், அப்புறம் இங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அங்க இருந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ தெரியும். ஓகே, எதா இருந்தாலும் ஓப்பனா நாங்க ரிவ்யூ கொடுப்போம். பாத்தீங்களா இல்லையோ, அவ்வளவுதான் ஓப்பனா தருவோம். சோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? கடையில போலாமா? ஸ்டார்ட் ப்ரோ. போலாமா? வாங்க போலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறங்கி போயிட்டாங்க என்ன இருக்கு சொல்லிட்டு. இது உலக நடிப்பு சாமி. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரு, இன்னைக்கு ஒருத்தர் வந்து வரல. ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் இருக்கு, அதனால வரல சொல்லிட்டாரு. ஸோ நாங்க 2 பேரும் வந்து நாங்க கண்டினியூ வீடியோ போடுவோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பீஃப் தவா கறி பிளஸ் 65 எல்லாமே இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் ஒன்று பீஃப் ஒன்று வாங்கிட்டு. டோக்கன் வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, நம்ம அவர் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ டோக்கன் வாங்கிட்டோம். 2 சிக்கனு, ஒரு 65. வாங்க ஆரம்பிக்கலாம். ரைத்தா பிளஸ் 65. ஓகே, பைட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க. இருக்கு பிரியாணி. உலக நடிப்பு சாமி. வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணிட்டு சேனல்ல கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல யாரா இந்த பிரியாணி ட்ரை பண்ணிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. வாங்க சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐனம்பாக்கம் பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் வந்திருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா, அப்புறம் வந்து முட்டை வைக்கல, பட் இருந்தாலும் பீசஸ் வந்து ஒரு 2 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது. ஐனம்பாக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணி என்ன இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐனம்பாக்கத்தில் வந்து நாங்கள் 2 வந்து டேட் சொல்லலாம் சொல்லிட்டு 2 வந்து. ஸோ இவங்க வந்து என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சு சிக்கன் தராங்க, அப்புறம் ஆனியனு, அப்புறம் வந்து சிக்கன் வச்சு ஒரு 4 தராங்க. வந்து டேஸ்ட் பண்ணுற உங்களுக்காக நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பீங்க. இந்த சேனல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு சொல்லிட்டு பிரியாணி. சூப்பர், அந்த டேஸ்ட் தான் ப்ரோ. அந்த டேஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வந்து பகோடா கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ற மாதிரி கல்யாணத்துல. ஆனா இவங்க வந்து பீசஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்.
குட்டியோண்டு பீசஸ் வந்து 2 வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ன அன்லிமிட்டட்னா பார்த்தீங்கன்னா பீஃபும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தர் கொடுத்த காசுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் சூடு தான் இல்லை, நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், எங்கள் மேலே தான் ஃபால்ட்டு. ஸோ ரைட். இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு ஆளை பார்க்க போறோம். அது யாருன்ட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? கண்டினியூ பண்ணுவோம். இருக்கு கண்டிப்பா, மெயினா பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. செம்ம ஃபேமஸ் அவரு. வெயிட் அண்ட் வாட்ச். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பிரியாணி நல்லா இருக்கு. சூடு இல்ல, சூடா சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும் பிரியாணி. பட் ஆனா அப்படின்னா தான் இருக்கு. நாங்கள் 2 பேர் வந்து பார்த்தேன். டேஸ்ட் ஓகே, சூப்பர். கொடுக்குற காசு 120யா? 130 ஒரு சிக்கன் பிரியாணி. 130 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக உங்களுக்கு தராங்க. இல்லை 120க்கு அன்லிமிட்டட் தானே. ஸோ நம்ம சாப்பிட்டு நம்ம எவ்வளோ வேணால் போய் வாங்கிக்கலாம். அப்போ ரவுண்டு ப்ரோ வந்து செம்ம பசிலக்காரு, கண்டிப்பாக போவார். யார்தான் இருக்கா சொல்லுங்க. கண்டிப்பாக பிரியாணி லவர் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐனாபாக்கம் சைடு வந்தீங்கன்னா ஒரு அப்பு கடை பிரியாணி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வேறு என்னென்ன கடைக்கு போய் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ போயிருக்கேன் பிரியாணி கடைக்கு. சூப்பர். வீடியோ பார்க்குறவங்க நினைப்பீங்க, என்னடா அப்பு கடை பிரியாணி அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆஹா ஓஹோன்றாங்க, காசு வாங்கிட்டாங்க போல. அதனாலதான் பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பைக் வந்து அச்சின ஊத்துறாங்கன்னு நாங்க காசை கொடுத்து நாங்க தான் சாப்பிடுறோம், சரிங்களா? இருக்கிற ஓப்பனா சொல்லிடுறோம், அவ்வளவுதான். தவிர காசை வாங்கிட்டு ப்ரொமோஷனு அந்த சீன்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் ஓப்பன் ரிவ்யூ. பிடிச்சா பாருங்க, இல்லைன்னாலும் பாருங்க. லைட்டா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓப்பன் டாக் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா கழுவி ஊத்துவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, பிலால் பன் பட்டர் ஜாம் இதுக்கு முன்னாடி நீங்க பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? அந்த கண்டென்ட் சீக்கிரம் வரும் பாருங்க. பிலால் அப்படி எந்த அளவுக்கு இந்த பன் பட்டர் ஜாம் ஒர்த்து என்னன்ட்டு எங்களுக்கு தெரியல. ஆமா, நாங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். யாருன்னா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்றேங்க எப்படி இருக்குன்ட்டு. நாங்க எதா இருந்தாலும் ஓப்பனா ரிவ்யூ போடுவோம். பிலால் லவர்ஸ் யாருன்னா இருந்தா கோச்சிக்காதீங்க. இல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்கதான் ஜனமே இருக்கும். பிலால்ல வந்து பன்னு சாப்பிடுறாங்களோ இல்லையோ, ஆனா மேல இருந்து செல்ஃபி எடுக்காங்க. ஸ்டோரி போடுறதுக்கு மட்டும் ஒரு கூட்டம் இருக்கு. சூப்பர். அந்த வீடியோ கண்டிப்பா வரும் உங்களுக்கு. கம்பாரிசன் வீடியோ போடுவோம், கவலைப்படாது. பிலால் பன் பட்டர் ஜாமும் ஆல்ரெடி என் சேனல்ல இருக்கும், பாருங்க போயிட்டு. வச்சு செஞ்சு வச்சிருக்கேன். சரி, திரும்ப செஞ்சிடலாம். செகண்ட் ரவுண்டு ஒரு பீஸு. செகண்ட் ரவுண்டா? செகண்ட் ரவுண்டு ப்ரோ. ரைட்டு. வாங்க, மறக்காம வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி. ஆஹா, அன்லிமிட்டட் தானா? அன்லிமிட்டட் தான். அவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் கொடுக்குறாங்க, இவ்வளோ குவான்டிட்டியாக கொடுக்குறாங்க. ஆமாம், தேர்ட் ரவுண்டும் வாங்குவேன், மறக்காம பாருங்க. தேர்ட் ரவுண்டு வாங்குவீங்களா? ஸோ கைஸ்,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கட்டு காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா சாப்பிட்டோம், பயங்கரமா இருக்கு. யாருன்னா வந்துட்டு ஐனம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா அப்பு கடை பிரியாணியை மறக்காம ட்ரை பண்ணுங்க. எல்லாம் வந்துட்டு ஹைப் ரொம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்பு கடை பிரியாணி இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நிஜமா ஒர்த்து கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஒர்த்தா இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த ஐனம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா அப்பு கடை மிஸ் பண்ணாதீங்க. எஸ்எஸ்ல வந்துட்டு 250 ரூபா நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி. இங்க வந்து பிரியாணி இங்க ஒரு 130 ரூபா அன்லிமிட்டடா தராங்க. தாராளமா சாப்பிடலாம், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஸோ இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா. ஆமா ரைட், பாய்.